அடைக்க அடைக்க நிக்க மாட்டேக்க. வந்துகிட்டே தான் இருக்கு. இன்னொரு 5-6 சாக்குல மண்ணெல்லி வச்சு பாப்போம். நிக்கலனா வேற என்ன செய்ய? கனமழையால் நெல்லை மாவட்டத்திற்கு நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதி கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் வீட்டுக்குள்ள தண்ணி போயிட்டா. எவ்வளவு பெரிய மரம், இந்த மரமே முறிஞ்சு விழுந்துட்டு. நம்மளா அழகா பையனோலா பிறந்திருக்கலாம். ஆமா பத்தியா, என்ன அழகா அங்க எங்கேயும் சுத்திட்டு கிடக்காங்க. சின்ன பொண்ணு தண்ணிய பத்தியா? ஆமாக்க, நம்ம ஊரும் சென்னை மாதிரி ஆயிட்டு. இனி நியூஸ்ல பேப்பர்ல எல்லா இடமும் நம்ம தான். சின்ன பொண்ணு இவ்வளவு தண்ணி வந்துட்டல, அப்ப இனி நம்மளுக்கும் போர்வோ 6000 ரூபாய் தருவாங்க. எக்கு அங்க 35 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் தான் மழை பெஞ்சினாவ, அதுக்கு தான் 6000 ரூபா. நம்மளுக்கு எப்படியும் 1 லட்சம் ரூபா கிட்ட கிடைக்கும். 1 லட்சம் ரூபாயா? ஆமாக்கு, 40 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுக்கு 6000 ரூபா கொடுத்துருக்காவ. நமக்கு 80-90 போகுது. எம்மா 1 லட்சம் ரூபாயா? இப்படி 1 லட்சம் ரூபாய் தருவான்னு தெரிஞ்சா வருஷம் ஃபுல்லா மழையிலே நனைஞ்சிட்டு கிடப்பேன்னு சின்ன பொண்ணு. ஏக்க ரூபாவத்துக்கு இல்ல, இனி நம்மளெல்லாம் கப்பல்ல கூட்டு போவ. கப்பல்ல? ஆமாக்க, இந்த மலையோட மலையா ஃப்ரீயா கப்பல் ஃபிளைட் எல்லாத்துலயும் பேரணும். ஃளைட் வருமா? ஆமாக்க, கப்பல் போக முடியாத இடத்துல எல்லாம் ஹெலிகாப்டர் ஃபிளைட்னு முடியாவலாம். சின்ன பொண்ணு, அப்ப நம்ம கொஞ்ச தூரம் ஆசைக்கு கப்பல்ல போயிட்டு வேற ஏதாவது ஒரு முடுக்குக்குள்ள போய் இருந்துக்கணும். வெளியே வர முடியாதா? அந்தால நம்மள ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு போயிருவாங்க. இதோட இத கப்பல் ஹெலிகாப்டர் எல்லாத்துலயும் பறந்துடணும். ஏக்க ஹீரோ ஹீரோயின்லாம் வருவாவக்க. அப்படியா? உனக்கு யார் சொன்னா இல்லவ? செல்லுல பாத்தேங்க. சவத்தப்பட்டி யாரெல்லாம் வரான்னு தெரியலையே. ஏக்க யாரெல்லாம் வரவள எல்லாரும் கூடயும் ஒவ்வொரு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுறணும்னு. சரி சின்ன பொண்ணு, எனக்கு ஒன்னாலே வரமாட்டேங்குது. எங்க அந்த பக்கம் போக முடியாது. குளம் உடைஞ்சு ரோடெல்லாம் தண்ணி வந்துட்டு. சின்ன பொண்ணு இப்ப என்ன செய்ய? ஏக்க பைக்கை வீட்டுல விட்டுட்டு நடந்து போமாக்க. தண்ணி நிறைய வந்துட்டாம இழுத்துட்டு போயிடாதா? இழுத்துட்டு அப்படி எங்கக்க வேறோம், சுத்தி சுத்தி ஊருக்குள்ள தானே கிடப்போம். எவ்வளவு தூரம் போக முடியுமா அவ்வளவு தூரம் போவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வீட்டுல இறங்கிடுவோம். சவ ஏதோ பஸ்ல போன சீருதான். சரி என்ஜாய் பண்ணுவோம், வருஷத்துல ஒரு நாள் தானே. பாட்டி பாக்கறாங்க. மெதுவா வாங்க. அடே இந்த பாட்டி பிடி. வாங்க தாத்தா. வேற ஏதாவது எடுக்க வேண்டியது இருக்கா? மாத்திரை இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்க. நனைஞ்சிட்டுனா ஒண்ணுக்கு இல்லாம போயிடும். வசதி அக்கா, என்ன ஜாலியா இருக்கு. சின்ன பொண்ணு அங்க பாரு, ஃப்ரிட்ஜ், பீரோ, டிவி, எம்மா என்னலாமோ வருது. எக்கு கார்லாம் வருவுக்க. வாங்க, நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவோம். அள்ளிக்கோ அள்ளிக்கோ அள்ளிக்கோ, ஆசைப்பட்டது எல்லாத்தையும் மடந்து வர ஃப்ரிட்ஜ். சின்ன பொண்ணு இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு என்ன? இது நல்ல பழசு மாதிரிலாம் இருக்கு. இது வேண்டாம், என்ன நல்ல ஃப்ரிட்ஜ்லாம் வரும், அதுல ஒண்ணு எடுத்துக்கிடலாம். அப்படியே அப்ப போட்டு விடு. எக்கா அங்க பாருங்க பைக். சின்ன பொண்ணு புடி. எப்பா எங்க வீட்டுக்காரங்களுக்கு ஒரு பைக் வாங்கியாச்சு. இது பைக் கார்லாம் வந்தா எடுக்கக்கூடாது. நம்பர் பிளேட் இருக்கும்ல, வேற யாருக்குள்ளதுன்னு கண்டுபிடிச்சிருவாவ. சேவத்தை போட்டு நான் எங்க வீட்டுக்காரவே ரொம்ப நாளா ஸ்கூட்டிலே தெரியாவல, ஒரு பைக் கிடைச்சின்ல சந்தோஷப்பட்டு விட்டேன். விட்டுங்க, பாத்துக்கிடலாம். என்ன ஏசி, டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ்னு என்னெல்லாம் வர வேண்டியது இருக்கு. எல்லாத்துலயும் ஒரு 10 எடுத்து வச்சுக்கிடுவோம். மழை நின்ன பிறகு அவ்வளோத்தையும் வித்து காசாக்கி பைக் என்ன காரே வாங்கிடலாம். அப்படிங்கிறியா? ஆமாக்க. அப்ப போட்டு போட் போட் போட். அள்ளிக்கோ அள்ளிக்கோ அள்ளிக்கோ, அள்ளிக்கோ. சின்ன பொண்ணு அது சுதாகா மோயின் தானே? ஆமாக்க. ஏ சுதாகா மாமே, இந்த மலைக்கு எங்கல போறிய? எத்தே நம்ம ஒரு குளம் நிறைய போவான், அத பார்க்க போறோம். ஏக்க நம்மளும் போமாக்க. இன்னைக்கு ஊர்ல ஒரு இடம் விடாம எல்லா இடமும் சுத்தி பார்த்திரணும். ஆட்டுக்கு நீச்சல் அடிச்சுட்டே வாங்க. சொர்க்கமே என் ஜானம், நம்ம ஊரை போல வருமா? அட வெளிநாடு என் ஜானம், நம்ம நாட்டுக்கிடாகுமா? ஏன் மரமாடு? ஏன் எருமகடா? வரட்டே என்ன? வாய கிழிச்சுறா பாத்துக்க. ஏக்க சிரிக்காங்கக்க. ஏன் உழுவ? என்னத்தே? வீடு அவ்வளவு தண்ணி ஆயிட்டு உழுவ. உழுவ பொருளெல்லாம் ஒதுக்கணும் வந்து தோற. பொருளை ஒதுக்கணும் அப்படி என்ன பொருள் தான் இருக்கோ தெரியல.
சரி பத்திரம் கித்திரன்னு ஏதாவது வச்சிருப்பாவளா இருக்கான். அதெல்லாம் நேத்தே பத்திரப்படுத்தி வச்சுக்க. இது இந்த ஓட்ட உடசலாம் பிறக்கிறதுக்கு தான் இனி கூப்பிடும். சரி போ போயிட்டு வா. இதுக்கு நீங்களும் ஒதுக்கலையா? நாளை நேரத்தே எல்லாத்தையும் தூக்கி மாடி ரூம்ல போட்டாச்சு. சரிக்கா, அப்ப போயிட்டு வரேன். எத்தே ஏ எருமை மாட, எத்தே வீடு அவ்வளவு இப்படி தனியா கிடக்க, இந்த பொருளை ஒதுக்க வரணும்னு உனக்கு தோணுமா எருமை மாட? பொருள் ஒன்றும் இல்லலாத்தே. ஒண்ணும் இல்லையா? டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் எவன் வீட்ல உள்ளது? கொஞ்சோண்டு தண்ணி பட்டுச்சுனா அது ஓடுமா? எத்தே டிவியை செவரில் மாட்டியிருக்கோம். ஃப்ரிட்ஜு தூரப்பட்டா கூட யாரையும் எடுக்க முடியாவ. வாஷிங் மிஷின் உங்களை மதி இருந்தும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் கிடையாதா? இல்லத்தே, வாஷிங் மிஷின் இருந்தாலும் நீங்கள் என்னையே தானே துணி துவைக்க சொல்லுவிய. அதான் அது இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லைல்ல. அடிச்சுட்டு போட்டு. அடிச்சிட்டு போடுமா? உங்க அப்பா வீட்ல இருந்தா கொண்டாடா அடிச்சிட்டு போட்டு நீ அசால்ட்டா சொல்லியா? ஏத்தே, நான் ஏதாவது தப்பு பண்ணால் என்னை மட்டும் யாசுங்கத்தே. உங்கள் அப்பாவெல்லாம் யாசாதீங்க. வேற நான் கோவத்தில் தலையை திருவிடுவேன். தலைய திருவியா? ஆமாத்தே, வீட்டை பற்றி பேசினா மட்டும் ரொம்ப கோவம் வரும். சரியாத்தே, பார்த்து பக்குவமாக நடந்துக்கிடுங்க. சரி. எத்தே பொருளை ஒதுக்கட்டா? என்ன ஜென்மமா? மழை லேட்டா சவுண்ட் கேட்ட மாதிரி இருக்குல? ஆமாக்கே. டக்குனி போடுவோன்னு பிடிச்சிக்கனே. சரிக்கே. எத்தே, இந்த சேரை எதில் வைக்கணும்? இந்த கட்டில கிட்ட போடு. போட்டுக்கிட்டு சீக்கிரம் போய் சோஃபாவை இழுத்துட்டு வா. அவளும் பஞ்சில நனைஞ்சிரும். சரித்தே. மடத்தனமா இழுக்காத, மெதுவா இழு. எரும மாட, காலை முறிச்சிர பத்திய. சாரித்தே, கவனிக்கல. கண்ணை என்ன பெதடிலே வச்சிருக்கா? கவனிக்கலையா? தூக்கி மேல வை. எத்தே, நான் ஒத்தைக்கு எப்படி தூக்க முடியும்? டெய்லி ஒரு தட்டு சோறு திங்கல, தூக்கு. தூக்கிட மாட்டேன் தே. நான் போய் வசந்தி அக்கா இல்லைன்னா உமாவை யாரையாவது கூட்டு வரட்டா? அந்த ஆளு ஒரு ஐடியா பரலாம பெறலான்னு பாக்குறியா? இல்லத்தே. மெதுவா தூக்கி பாரு, தூக்கலாம். ஏன் மெண்டல்? எத்தே, சோஃபாவை தூக்கி சேர்ல வைக்க சொன்னேன். தப்புல தப்புல. ஐயோ சோஃபாவையா? சாரி தே, நான் இப்போ தூக்கி வச்சிருக்கேன். இப்போ ஓகேவா தே? இனி பயப்படாங்க. தண்ணி வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. உதவாக்கற. ஏன் எலும்பிட்டிய? ஊர்ல வெள்ள வந்து என்னத்தலாமோ அள்ளிட்டு போகு. உதவாக்கற. இவள அடிச்சுக்கிட்டு போக மாட்டாங்க. ஏன் தே, நீங்க சொல்லி வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கேன். உன் மூஞ்ச பார்த்தாலே. எத்தே, வேற ஏதாவது பொருளை தூக்கி போடணுமா? சொன்னேல்னா மேலே தூக்கி போட்டு போயிருவேன். அடுப்பங்கரையில இருந்த கிரைண்டர் மிக்ஸி எல்லாம் தூக்கி ஒதுக்கிட்டியா? ஒதுக்கிட்டேன் தே. மேல தட்டுல 5-6 சேர் கிடந்துல, அதெல்லாம் எடுத்துட்டியா? இல்ல தே. தூக்கி வீட்டுக்கு கொண்டு வை. சரி தே. நீங்க இந்த சோஃபாவில் படுத்துடுங்க தே. இல்லைன்னா வெள்ளம் வந்து பொருளோடி பொருளா உங்களையும் அடிச்சுட்டு போயிடும். வேலையை பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்கன்னு தெரியும். சரி பரட்ட. நிலம் என்ன போக்கு போறிய தெரியல. மழை பெஞ்சு இவ்வளவு நேரம் ஆகும், இன்னும் ஒரு அனுப்பவும் இல்லையே. வரங்க ஒவ்வொரு இடமா கொடுக்கணும் பத்தியெல்லாம் அதான் யாராவு. நீங்க மேல பாருங்க, திடீர்னு போட்டுட்டான்னு. ஆமா, டக்குன்னு பிடிச்சிருந்தோன்னே. ஈவி 2 பேரும் என் பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு மேல மாற பார்த்துட்டு நிற்காவ. எக்க என்னக்க மழை தண்ணியா பிடிக்கிறிய? கிறுக்கி மெண்டல் மாதிரி பேசியா பாரு. மழை தண்ணி யாராவது இப்படி பிடிச்சிட்டு நிப்பாவல? இல்லக்க, பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு மேல மாற பார்த்துட்டு இருக்கிறீங்களா? சின்ன பண்ண போன விஷயம் தெரியாது. சும்மாவா மேல வந்த? சும்மா வரலக்க, வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டுல, எல்லா பொருளையும் ஒதுக்கிட்டு இருக்கேன். அதான் மாடியில 2-3 சேர் கிடந்து எங்க மாமியார் உள்ள எடுத்துட்டு வர சொல்லிச்சு. சேர் எடுத்துட்டு போறது இருக்கட்டு, வீட்டுல சோறு கறி எல்லாம் வச்சிட்டீல? இல்லக்க, இனிதான் வைக்காத. நம்மளுக்குலாம் ஹெலிகாப்டர்ல இருந்து சோறு போடுவாங்கல்ல. சென்னையில மழை பெஞ்சிச்சுல, அப்ப இப்படிதான் எல்லாருக்கும் ஹெலிகாப்டர்ல சோறு போட்டாங்க. இப்ப நம்மளுக்கும் கொண்டு வருவ. பாத்திரம் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா. கையில பிடிச்சா கீழே விழுந்துரும்ல. எக்க, கீழே பண்ணா எங்க மாமியார் ஏதாவது வேலையில் சொல்லிட்டு அடக்குங்க. எனக்கும் சேர்த்து இதுல வாங்குங்க. சரி, என்கிட்ட இன்னொரு பாத்திரம் இருக்கு, அதை தாரோம். பிடிச்சிக்கிட்டு நில்லு. இழுவ, அதை எடுத்துட்டு வா. சின்ன பொண்ணு, திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல போடுவான்னு மேலேயே பார்த்துக்கிட்டு நில்லு. போடையும் கேட்ச் பிடிச்சிடணும். சரிக்க. வசந்தி அக்க, என்னங்க இதை பிடிச்சிட்டு நில்லு. எக்க, இந்த பாத்திரமாக்க கரு கருணி நல்லாவே இல்லக்க. இதுல வாங்கின என்னக்கன்னு நினைப்பாவ. இம்மா மேல இருந்து சோறு பொடியவே உன் பாத்திரத்தையே பார்த்துட்டு இருக்காவ. சும்மா வாங்கு. நானே எப்ப எந்த நேரத்துல போடியான்னு தெரியாம இருக்கேன். போ அப்ப புடி. இங்க லட்சுமி, ராணியக்கா, இந்த மாட்டை பிடிச்சிட்டு வாரேன். நீங்க ஆடு மாடு எல்லாத்தையும்
கடைக்கு போவாவளா இருக்குங்க. ஆனா சின்ன பொண்ணு லட்சுமியை கிளம்பித்தியா மாடு இருந்தோடனே நினைச்ச நேரத்துக்கு அங்கே எங்கேயும் ஓடிட்டு தெரியாவ. நம்மளை பாரு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போனாலே எப்போ ஹெலிகாப்டர் வரோம் எப்போ போட்டு வரோம்னு மேலே எங்கேயும் பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. சின்ன பொண்ணு ஆ எக்கா கடைக்கா போறியா? 2 மெழுகு வர்த்தி ஆயிட்டு வாங்கக்கா. இன்னைக்கு பவர் கட்டாம்ல. ஐயா ஆமா லட்சுமி அக்கா எனக்கு 2 மெழுகுவர்த்தி தீப்பெட்டி. லட்சுமி எதையாவது புடிச்சிட்டு நில்லு. ராணி அக்கா நீங்க கடைக்கா? இல்ல வசந்தி லட்சுமி மாடு இழுத்துட்டு போவு கொஞ்சம் காப்பாத்துங்க. எக்கா அது அப்ப கடைக்கு போகலையா? இல்ல சின்ன பொண்ணு மாடு கட்டிட்டு நின்னு இழுத்துட்டு போயிட்டு. நான் வரேன்க்கா. ராணி அக்கா லட்சுமி அக்கா கீழே குதிங்க. கீழே குதிச்சா முங்கிருவே சின்ன பொண்ணு. லட்சுமி ஒண்ணு செய்யல லட்சுமி. இல்லக்க தண்ணி தான் நிறைய குடிச்சிட்டேங்க. எக்க தண்ணி குடிச்சிட்டீங்களோ? ஆமா சின்ன பொண்ணு. எக்க நுரையீரலுக்குள்ள போயிடும். வாங்க பிதிக்கி எடுப்போம். எக்க குடிச்ச தண்ணி எல்லாம் கொப்பளிங்க. இல்லன்னா நுரையீரலுக்கு போய் செத்து போவீங்க. ஏ சின்ன பொண்ணு ஏ சின்ன பொண்ணு. எக்க நுரையீரலுக்கு தண்ணி போயிட்டா உயிருக்கே ஆபத்தாயிரும். ஆமாக்க சின்ன பொண்ணு எடு. எக்க பாருங்க. எக்க தண்ணியெல்லாம் துப்புங்க. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு தண்ணி வரலன்னா தலையில தூக்கு. அம்மா வயிறு. ஒண்ணே இல்லக்க ஒண்ணே இல்ல. 2 ஆட்ல தண்ணி அவ்வளவு வெளிய வந்துரும். வெள்ளத்துல அடிச்சிட்டு போனா கூட இந்த பாடு பட்டிருக்க மாட்டா. அவ்வளவு பாடு படுத்தியா? என்னை நாங்க இங்க இருக்கோம். என்ன ஹெலிகாப்டர்னே எங்களுக்கு என்ன சோறு போடல. என்ன 4 மணி. உங்களை நம்பி நானும்ல பாத்திரத்தை தூக்கிட்டு நின்னுட்டேன். ச்சே அசிங்கமா போச்சு. உண்மையிலே யூடியூப்ல பார்த்தேன் சின்ன பொண்ணு. ஹெலிகாப்டர்ல வந்து சோறு போட்டாவ, ஒரு இடத்துல போர்வை கொடுத்தாவ, மாதிரி ஸ்நாக்ஸ் பிரெட் என்னெல்லாமோ கொடுத்தாவ சின்ன பொண்ணு. உலகத்துல உள்ள நல்லவிய பூதா யூடியூப்ல தான் இருக்காவ. நம்ம கண்ணுல ஒருத்தரையும் பார்க்க முடியல. பாத்திரத்தை துரத்துக்கி போட்டு சோற போய் பொங்குங்க. அடுப்பங்கறாவளும் தண்ணி சின்ன பொண்ணு எங்க போய் பொங்க? சின்ன பொண்ணு ஒருவேளை 2வது வருவாவளா இருக்குமா? நல்ல வருவவ வாயை பிளந்துட்டு நில்லுங்க. ஏன் சின்ன பொண்ணு சென்னையில மழை பெய்யும்போது மட்டும் எல்லாரும் ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணாவ. நம்மள கண்டுக்கிட கூட மாட்டாக்கவ. நம்மளும் தானே அவளுக்கு பாவம் பார்த்தோம். ஏக்க எல்லா ஊர்காரவிலும் சென்னையில இருக்காவுக்கு. அதனால எல்லாரும் அவளை நினைச்சு கவலைப்பட்டோம். நம்ம ஊர்காரவி நம்ம ஊர்ல மட்டும் தானே இருக்கோம். நம்ம தான் நம்மள பாத்துக்கிடணும். வாங்க எங்க மாமியார் காலையிலேயே சோறு பொங்கிட்டு தாரேன். அப்ப நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. சே 1 லட்சம் ரூபா தருவாவே என் மோளுக்கு ஒரு கம்மல் எடுக்கலாம்ல பார்த்தேன். எப்படி சுத்தி முத்தி பார்த்துட்டு போயிட்டான்ல.